வெல்கம் எவ்ரிவான். நாம் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இயல் 1 முடிஞ்சது. இது இயல் 2ல் எய்திலி குருவிகள் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எய்திலி குருவிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் வேறிடம் சென்றன. டேஷ் வேறிடம் சென்றன. ஏதிலிகளாக வேறிடம் சென்றன. முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. முன்பு பிளஸ் என்றால். சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சுழித்து பிளஸ் ஓடும். வழி எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வழி எல்லாம். வழி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழி எல்லாம். குருவினா. முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர். ஓடும் ஆற்றில் நீர் புரண்டோடும். தூக்கணாங்குருவியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல்வீடுகள் என்று குறிப்பிடுகிறார்? புல்லினால் கட்டப்பட்டிருப்பதால் புல்வீடுகள் என்று குறிப்பிடுகிறார். சிறுவினா. குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்ன? மரங்கள் வெட்டப்பட்டன, வான்மழை பொய்த்தது, மரங்கள் இல்லை, அண்டி வாழும் குருவிகள் இல்லை, அவை இருப்பிடம் இழந்தன. சிந்தனை வினா. பறவைகள் ஏதிலிகளாக போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? பறவைகளின் வாழிடமான மரங்களை அதிகம் நட வேண்டும். பறவைகளுக்கு நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். பறவைகளுக்கு இருப்பிடமும் உணவும் கிடைக்கும் போது அவைகள் ஏதிலிகளாக போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.